வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல. நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாதுளம் பழம் வச்சு செய்யக்கூடிய லெமனேட் ட்ரிங்க். வெயில் காலத்தில் மாதுளம் பழம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ட்ரிங்க் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கெஸ்ட்டெல்லாம் வரும்போது இந்த ட்ரிங்க் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியான ஐஸ் க்யூப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் மாதுளம் பழத்தை இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு ஃபில் பண்ணிடுவோம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மாதுளம்பழ ஜூஸை இதுக்கு மேலே இப்படி ஊற்றி நிரப்பி விட்டுருங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுருவோம், செட் ஆகட்டும். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இது ரொம்ப கெட்டியாகணுன்ற அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு சுகர் சிரப் மாதிரி ஃபார்ம் ஆனாலே போதும். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்ததாக 3 மாதுளம் பழத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜூஸர் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதுளம் பழத்தை சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா கையில் கூட நம்ம வந்து நசுக்கி அந்த ஜூஸ் எடுக்கலாம். ஸோ எப்படி எடுத்தாலும் ஃப்ரெஷ் ஜூஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கடையிலேருந்து வாங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய சர்க்கரை சேர்த்துருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அது உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லது. இப்போ இந்த லெமனேடை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜக் இல்லைன்னா பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ண அந்த ஜூஸை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 எலுமிச்சை பழத்தோட சாறையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் சிரப் அதையும் சேர்த்துருங்க. கடைசியாக சோடா சேர்த்துக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி மட்டும் நம்ம சோடா சேர்த்தா போதும், இல்லைன்னா அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கிடும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மாதுளம் பழத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எலுமிச்சை பழ துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஐஸ் க்யூப்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் இதில் ஊற்றிடலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புதினா இலை, அப்புறமா லெமன் வெஜ்ஜஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி சர்வ் பண்ணிடலாம். இந்த அசத்தலான ட்ரிங்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.